இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகளில் தோல்வியை சந்தித்தவுடன் திமுக அதை கொண்டாடி இருக்கிறது. திமுகவுடைய சன் டிவி அவதூறு பிரச்சாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் டாக்டர் ஐயாவின் மீதும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு சன் டிவியிலே செய்திகள் ஒளிபரப்புகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் தோற்றுவிட்டது, தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிறது என்று கூறியதோடு நின்றிருந்தால் கூட பரவாயில்லை. அவர்கள் அந்த செய்தியில் ஆரம்பித்ததே, என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், யாரும் பதவிக்கு வரமாட்டார்கள், நான் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வரமாட்டேன் என்று சொன்ன வாக்குறுதியை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் மீறிவிட்டார். அவர் மகன் மட்டுமல்ல, அவர் மருமகளையும் தேர்தலில் நிறுத்தினார்கள். அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் என்று கூறிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், 2006ஆம் ஆண்டு திமுகவோடு கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி வென்றதோடு சரி, அதற்கு பிறகு அந்த தேர்தலில் 17 சட்டமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சி வென்றது. அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டே வருகிறது. 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நிற்கின்ற பொழுது அன்புமணி மட்டுமே வெற்றி பெற்றார் என்று கூட சொல்வதற்கு அவர்களுக்கு மனசு வரவில்லை. 2014இல் ஒரு தொகுதியில் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக 2019இல் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைத்து தோற்றது. 7 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோற்றார்கள். அதற்கு பிறகு 2021லும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியடைந்தது என்று சொன்னார்களே தவிர 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லவில்லை. அதற்கடுத்து இப்பொழுது நடைபெற்ற தேர்தலிலும் 10 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பாய்ந்திருக்கிறது சன் தொலைக்காட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இருக்கின்ற வன்மத்தை கக்கி இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக நின்ற பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவையோ முதலில் தாக்குவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. காரணம், வட தமிழகத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியை தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது 2011 2024 வரை பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியே சந்தித்தது என்று சொல்கின்ற திமுக 1967 2024 வரை தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சியா? 1967க்கு முன்பு 1952 தேர்தலில் நின்ற திமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்திருக்கிறது. 1977 1988 வரை 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் இருந்த பொழுது திமுக தோல்வி, அதற்கடுத்து படுதோல்வி, அதற்கு அடுத்த தேர்தலில் மோசமான தோல்வி என்று 13 ஆண்டுகள் தோல்வி மேல் தோல்வியை சந்தித்த கட்சி தான் திமுக. அவர்கள் இன்றைக்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெறுகின்ற பொழுது, அவருடைய கூட்டணி 40 தொகுதிகளிலே வெற்றி பெறுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடுமா? இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் எந்த கட்சியும் தொடர்ந்து வெற்றிகளை குவித்ததில்லை. வெற்றி தோல்வி என்று மாறி மாறியே வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலத்தில் வெற்றிகளை குவித்தது, இப்பொழுது தோல்வி வருகிறது. இதையும் தாண்டி மீண்டும் வெற்றிகளை குவிப்போம். இன்னொன்றை சொன்னார் டாக்டர் ஐயா அவர்கள், அரசியலுக்கு வருகின்ற பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வரமாட்டேன், சட்டமன்ற உறுப்பினராக வரமாட்டேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னதை மட்டும் மிக பெரியதாக கூறிக்கொண்டிருக்கின்ற திமுக, அந்த திமுகவின் குடும்பத்திற்கு சொந்தமான சன் தொலைக்காட்சி, கலைஞர் அவர்கள் திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, தந்தைக்கு பின் மகன், மகனுக்கு பின் பேரன் என்று பொறுப்புக்கு வருவதற்கு இது ஒரு ஜனநாயக கட்சி என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கலைஞர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே ஸ்டாலினை திமுகவின் செயல் தலைவராக கொண்டு வந்து நிறுத்தினாரே, அது என்ன யோக்கியமான செயலா? அதற்கு பிறகு ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராகி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்கிறார், எனது மகன் அரசியலுக்கு வரமாட்டார், எனது மகன் மந்திரி பதவிக்கு வரமாட்டார் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அந்த விளையாட்டு பிள்ளையை விளையாட்டுத்துறை அமைச்சராகவே மாற்றினார்களே, இது என்ன வாக்குறுதியை காப்பாற்றிய செயலா, வாக்குறுதியை மீறிய செயலா? அது மட்டுமல்ல,
எந்த தேர்தலில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள்? திமுக ஆரம்ப காலத்தில் இருந்து, திமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு என்று சொல்லிவிட்டு சில ஆண்டுகளிலேயே அந்த கொள்கையை, அந்த வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டார்கள். 67ஆம் ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு முன்பு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது படியரிசி திட்டம். ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த படியரிசி திட்டம் என்கின்ற திட்டத்தை காற்றிலே பறக்க விட்டார்கள். ஏன் இப்பொழுது கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தார்? கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லிவிட்டு கல்வி கடனை தள்ளுபடி செய்யாமல் அந்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டார்கள். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உதவித்தொகை தருவோம் என்று சொல்லிவிட்டு குடும்ப தலைவிகளுக்கு தகுதிகளை நிர்ணயம் செய்தார்களே, இது வாக்குறுதியை காப்பாற்றிய செயலா? இது வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்ட செயல் அல்லவா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடைகளை படிப்படியாக மூடுவோம் என்று சொல்லிவிட்டு மதுபான கடைகளை இன்னும் அதிகமாக திறந்தோடு மட்டுமல்லாமல் மதுபானத்தை விட, சாராயத்தை விட மோசமான போதை பொருட்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நடமாடிக் கொண்டிருக்கிறதே, உழவிக் கொண்டிருக்கிறதே, பல கல்லூரிகளில் நுழைந்து கொண்டிருக்கிறதே, மாணவர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறதே, இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறதே. இதெல்லாம் திமுகவுடைய அற்புதமான செயல் திட்டமா? இவையெல்லாம் வாக்குறுதியை மீறிய செயல் அல்லவா? இவ்வளவு மோசமான பின்னணியை கொண்டிருக்கின்ற திமுக, இவ்வளவு மோசமாக வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்ட திமுக பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து குறை சொல்வதா? பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு கிளப்புவதா? இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மந்தி மயிலை பழிப்பதை போல, கோட்டான் குயிலை பழிப்பதை போல மிகவும் மோசமான சித்தாந்தத்தோடு இருக்கின்ற திமுக அற்புதமான சித்தாந்தத்திற்காக, மக்கள் நல திட்டங்களுக்காக, கொள்கைகளுக்காக போராடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இன்னும் எவ்வளவு காலம் புழுதிவாரி தூற்றுவீர்கள்? தூற்றுங்கள், எங்களுக்கும் காலம் வரும், நாங்களும் வெற்றிகளை குவிப்போம், அன்றைக்கு திமுக எங்கே போய் மூஞ்சை வைத்துக் கொள்ளும் என்று பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.